ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிகினர்ஸ் கேட்ட 6 நீடில் பற்றிய டவுட்டுக்கு தான் ஆன்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். 6 நீடில் தவறாக சூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்டிச் சரியாக வரல. ஏன் தெரியுமா? 6 நீடில் எந்த நீடில் வாங்கணும், அயன் நீடில் நல்லதா, துளிப் நீடில் நல்லதா, எந்த நம்பர் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். எண்டில் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 6 நீடில் வந்து 2 டைப் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறது அயன் நீடில். இந்த அயன் நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்பர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதுதான் த்ரெட் நீடில். இந்த நீடிலோட டிப்பை பாருங்கள், கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு அப்படின்ட்டு நம்ம த்ரெட் ஒர்க் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த இதை யூஸ் பண்ணக்கூடியதான் அயன் நீடில். இது வந்து த்ரெட் நீடில், நம்பர் எதுவும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பீட் நீடில். இந்த பீட் நீடிலுமே நம்பர் எதுவுமே கிடையாது. மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ளைனாக தான் இருக்கும். இது 2 நீடில் கிடையாது, ரெண்டுமே ஒரே நீடில் தான். இந்த நீடில் வந்து பாருங்கள், இதனுடைய டிப்பு பகுதி வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதில் பீடு நிறைய லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஜர்தோசி நீடில். இந்த ஜர்தோசி நீடிலையும் டிப்பு பகுதி வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இதுவும் வந்து நம்ம பீடு ஒர்க்குக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த நீடில் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் அந்த 6 நீடிலும் த்ரெட் நீடிலும் பீட் நீடிலுமே மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த த்ரெட் நீடிலை வச்சு நம்ம வந்து இந்த த்ரெட்டை பிடிச்சி எடுக்கிறதுக்கும் நம்ம கிளாத்தில் குத்தி நம்ம எடுக்கிறதுக்கும் இந்த த்ரெட் நீடில் தான் ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் பீட் நீடிலை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீடில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பீட் நீடிலில் பாருங்கள், இதில் வந்து பீடை வந்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ இந்த டிப்பு வந்து நல்லா நீளமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய பீடை லோட் பண்ணிக்கலாம். அதில் 10லேருந்து 12 பீடு கூட இந்த சைஸஸை பொறுத்து இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து எவ்வளோ லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீட் நீடிலில் வந்து இந்த பீடு வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வரும். ஆனால் இதை நீங்கள் வந்து த்ரெட் நீடிலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 அல்லது 3 பீடுக்கு மேலே நம்மளால் லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியிலையும் அந்த பீடு வந்து வராது. நம்ம இந்த பீட் நீடில் யூஸ் பண்ணி தான் பீடு ஒர்க்கு நம்ம பண்ணணும். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஜர்தோசி நீடில். இப்போ ஜர்தோசி நீடிலோட டிப்பும் மெல்லிஸாக இருக்கிறதுனால இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பீட் நீடில் பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி சீக்வன்ஸ், அதாவது ஜமிக்கின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜமிக்கி, பேர்ல் பீடு, அப்புறம் 3mm 4mm இந்த மாதிரி பீட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா பீட்ஸுமே நம்ம வந்து இந்த பீட் நீடில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அடுத்து இது வந்து ஜர்தோசி நீடில். இந்த பாருங்கள், ஜர்தோசி இப்படி இந்த நீடில் வந்து அந்த டிப்பில் வந்து சிக்காமல் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு வெளியில் வரும். இப்போ இதை நீங்கள் வந்து த்ரெட் நீடில் போட்டிங்கன்னா அது கரெக்டாக வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து துளிப் பிராண்ட் நீடில். இப்போ இந்த துளிப் பிராண்ட் நீடிலில் வந்து நம்பர் இருக்கும். அங்கே பாருங்கள், நான் வந்து த்ரெட் நீடில் அயன் நீடில் யூஸ் பண்ணுறதுனால துளிப் பிராண்டு என்கிட்ட இல்லை. நான் அதனால் உங்களுக்கு வந்து பிக்சராக காமிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து 13 and 14 சைஸ் தான் நம்மளுக்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி 23 and 24 தான் நம்ம வந்து பீடு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த துளிப் பிராண்ட் நீடில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது அங்கே சென்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதாவது அந்த நம்பர் குறித்த பகுதி அது வந்து தட்டையாக இருக்கிறனால நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும் போது அயன் நீடில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது மேலேருந்து கீழே வரைக்கும் ரோலாக தான் இருக்கும், அதாவது உருளையாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆனால் இந்த நீடிலில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேடும் பள்ளம் அந்த மாதிரி அப் அண்ட் டவுனாக வரும். அதனால் பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதனால் நீங்கள் வந்து அயன் நீடிலே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அயன் நீடிலில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரில் கிடைக்கும்.
இந்த நீடிலை வாங்கி நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து அந்த நீடில் வந்து வழுக்கிற மாதிரி தோணும். ஒர்க் பண்ணும்போது சில நேரம் வேர்த்து கொட்டும் போது அந்த நீடில் வந்து உங்களுக்கு வழுக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீடிலில் காட்டன் த்ரெட்டோ இல்லைன்னா சில்க் த்ரெட்டு அந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த க்ரிப்பு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வழுக்காது. நீங்கள் என்ன தான் சொட்டிங் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த நீடில் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பிகினர்ஸு காமனாக மிஸ்டேக் பண்ணக்கூடியது வந்து டிசைன்ஸ் நல்லா இருக்கும், த்ரெட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் சரியான நீடிலை யூஸ் பண்ணாததுனால த்ரெட்டு அடிக்கடி கட் ஆகும். ஸ்டிச் வந்து ஸ்மூத்தாக வராது. பீட்ஸ் வந்து ப்ராப்பராக லாக் ஆகாது. அது மாதிரி ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகலாம். இப்போ நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும் அப்படின்னா அந்த நீடிலோட ஹூக் பார்ட்டில் வந்து லைட்டாக சின்ன பிசுறு இருந்தால் கூட அதில் அடிக்கடி த்ரெட்டு சிக்கி நூல் பிரிஞ்சு வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான நீடிலை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து எப்போவுமே த்ரெட் ஒர்க்கு நம்ம பண்ணும்போது த்ரெட் ஒர்க் நீடில் தான் யூஸ் பண்ணணும். பீடு ஒர்க் நீடில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் தான் பீடு ஒர்க் பண்ணுறதுக்கு த்ரெட் ஒர்க் நீடில் யூஸ் பண்ணாமல் பீடு ஒர்க் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும். அது மாதிரி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கும். இப்போ நீடில் வாங்கும்போது அதனுடைய ஹூக் பார்ட்டை வந்து டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சில நேரம் அந்த ஹூக் பார்ட்டில் த்ரெட்டு சிக்கி நூல் பிரிகிறதுக்கும் த்ரெட்டு வந்து கட் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆரி நீடிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அதுக்கேற்றால உங்களுக்கு எந்த நீடில் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த நீடிலை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து நடந்துக்கிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ ஆரி கிளாஸோட ப்ளேலிஸ்ட்டு லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து செக் பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆரி கிளாஸை லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.